ஹாய் buddies. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, வீட்டில் வேற யாரும் இல்லை, ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணலான்னு யோசிக்கும் போது கம்மங்கூழ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதனால அதை பண்ணலாம் வீட்லேயே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வைக்கிறது டைம் ஆகும்னு சொல்லி குக்கர்லேயே வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சட்னி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ தக்காளி, கொத்தமல்லி, வத்தெல்லாம் போட்டு காரசாரமாக அந்த கம்மங்கூழ் நல்லா இருக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த சமயத்தில் தோசை சாப்பிடணும் போல இருந்தது, அதனால ஒரே ஒரு தோசையும் சுட்டாச்சு. அடுத்து தேங்காய் சட்னி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. தென் கம்மங்கூழ் ரெடியாக இருக்குது. தயிர் வீட்டில் ரெடி பண்ணல, பேக்கெட்டாக வாங்கி வச்சாச்சு. சரி, இந்த கம்மங்கூழை இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்மங்கூழ் ஊற்றுறத விட அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயிரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தென் இந்த கம்மங்கூழ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இந்த வெயிலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்ததில் அந்த கம்மங்கூழை நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். வெயிலுக்கு கம்மங்கூழ் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு அவ்வளோ குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். 2 கிளாஸ் குடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு பசியே இருக்காது. மதியான சாப்பாடு சாப்பிட்றது கூட லேட் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட். அதுக்கப்புறம் ஆனியன் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சாப் பண்ண ஆனியன்ஸையும் இது மேலே நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு. தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக தேவையான அளவு லைட்டாக சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் கர்ட் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ கம்மங்கூழ் செம்மையாக இருக்கும். இந்த வெயிலுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.